அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெறுவதால் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? வேகமெடுக்கும் வக்ர குருவால் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது? அந்த வகையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்? இந்த 6 ராசியில் மீன ராசியும் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்த்தால், பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய நிகரற்ற ஒரு கிரகமாக திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட, அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக சில இடங்களுக்கு அதீத நன்மை கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பல கிரக நிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் கூட, திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்காமல் மனித வாழ்வில் நேர்மையான வழியில் செல்வ வளங்களை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவருடைய வக்ரம் என்பது இந்த வேளையில் 3, 5, 6, 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மீனம், மகரம், தனுசு, துலாம், சிம்மம் மற்றும் மிதுனம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகர்வது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிக அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு ராசியில் தனுசு மற்றும் மீன ராசி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த 2 ராசிகளுக்கும் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான். எனவே இந்த வேளையில் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெறும்போது 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவான் இந்த இடங்களை பார்ப்பது நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பல வகையில சிரமங்களை குறைத்து நன்மையை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் தனது சப்தம பார்வையை கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் பார்ப்பதால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியாலும் நல்ல நன்மை உண்டு. குரு பகவான் வக்ரம் பெற்ற சில தினங்களிலேயே மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. விரய சனியின் ஆதிக்கம் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக அடுத்த 4.5 மாதங்களுக்கு அக்டோபர் 15 முதல் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் விலகுவதற்கான சூழலும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் விரைவாக அமைய போகிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தை தனது சுப பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க குரு பகவான். எனவே உங்களுடைய சிறு முயற்சியிடையே மிகப்பெரிய அளவிலான தன ரீதியாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் விரயத்தில் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை உத்தியோக ரீதியாக குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இருந்தாலும் விரய சனியின் ஆதிக்கம் அதிகரிப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி அனைத்து விதமான பணிகளையும் சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சியில் புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கும்.
கடினமாக நியாயமற்ற இருந்த போட்டிகள் பல இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை கலரை சனியாக இருப்பதால் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிக பெரிய அளவில் நன்மை நிறைவாக நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு. வருமானம் திருப்திகரமாக அமையும். சனியின் ஆதிக்கம் அதிகரித்தாலும் கூட அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் லாபம் குறைவதற்கான வாய்ப்போ அல்லது வாய்ப்புகளில் தடைபடுவதற்கான சூழலையோ இல்லை என்பதை வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலைகளை எளிதில் கடந்து வருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நுணுக்கமான காரியங்களை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். கட்சி மற்றும் பல்வேறு வகையில சந்தித்து வந்த மறைமுக தொல்லைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் தடைகள், தாமதங்கள் இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் ஏற்படாது. அடிக்கடி ஏற்பட்டு வந்த சோர்வு, தளர்ச்சி நீங்கி உற்சாகம் பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கல், கடன் ரீதியாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டு. புதிதாக பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பெண்மணிகளுக்கு ஏற்றவாறு மிக சிறப்பாக கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு கலரி சனியின் வீரியம் என்பது சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் சிரமத்தை தவிர்த்து நன்மை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்.